हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं रत्सासन के इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। ஹாய் சீனு, என்ன புது ஃப்ரெண்டா? ஆமாப்பா, இம்போர்ட்டடா, காஸ்ட்லி தெரியுமா? ரொம்ப கோவக்காரன். வீட்டுக்குள்ள ஈ காக்கா வந்தா கூட விட மாட்டான். வீட்டுக்கு வராதங்கிறத நசுக்கா சொல்றேன். அப்படி இல்லப்பா, கண்ட நாயெல்லாம் வீட்டுக்குள்ள வருத இந்த நாய் விரும்ப மாட்டான்னு சொன்னாங்கப்பா. நம்ம ஊர்ல இல்லாத நாயா? இது ரொம்ப ஹைஜீனிக் தெரியுமா? நாய் மாதிரியா கண்ட இடத்துல ये मुझे लग नहीं रहा एक दूसरे पे भौंक रहे करके, कुछ तो है। இந்த மாதிரி இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதுக்காக வெளியே கூட்டி வராம இருக்கணுமா? முக்கிய செய்திகள் சென்னை वो लाश है, लाश जैसा लग रहा है वो एग्जैक्टली, इसलिए वो कुत्ते ऐसे भौंक रहे थे। கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இக்கொலைக்கு पॉलीथीन में बांधा गया है। மேலும் இது குறித்து போலீசாரின் ओ भाई साहब, वो काफी दिनों से डिकम्पोज हुई है बॉडी शायद। हो सकता है। ओ पियानो समथिंग है, डीमन। कौन है यार? ओ भाई साहब, கட் இட், லைட்ஸ் ஆன், ஷார்ட் ஒரு தடவை ப்ளே பண்ணுங்க. मैं सोच रहा हूँ भाई साहब ये चल क्या रहा है। அந்த கத்திக்கு ரத்தத்தோட ஒரு க்ளோஸ் வைக்கணும், மறந்துடாத. ரத்தத்தோட கட்டினா யூஸ் ஐடியா கொடுக்க மாட்டாங்க, ப்ரொடியூசர் வேண்டாங்கிறாங்க சார். मैं वही सोच रहा हूँ उसको मार रहा है तो என்ன भी காதுகிட்ட खून வந்து नहीं அலாட் निकल रहा வைக்கிறேன், है। ஆஃப் பண்றாத. ஆப்பா மணி சார். सपना था शायद। सपना ही था। हाँ, यही था कि वो डेड बॉडी शायद। शायद। இந்த அறை முழுக்க ओ நூற்றுக்கணக்கான சைக்கோகளோட புகைப்படங்களும் செய்திகளும் நிரம்பி இருக்கு. இது எல்லாமே ஒரு சினிமாவுக்காக, इन्वेस्टिगेशन चल रही है। என்னோட 12 வருஷ சினிமா கனவுக்காக, என்னோட முதல் movie சினிமா बनाने के लिए। கதைக்காக தேடி தேடி अच्छा। சேகரித்த தகவல்கள் தான் இதெல்லாம். अच्छा, ये मूवी बनाने के लिए जो भी डेटा चाहिए होगा वो। அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காருப்பா. அட வாப்பா சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. அருண், எத்தனாவது ப்ரொடியூசரு? அதெல்லாம் கணக்கே இல்லைங்க. ஆல் த பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட் டாப் ஆங்கிள் காட்டுறோம். ஒரு பொண்ணு அவ வேகமா ரோட கிராஸ் பண்ணி போறா. ये कन्विंस कर रहे हैं ना। இருந்தது. ஸ்டார்டிங்ல இருந்து ஒரே டார்க்கா இருக்கு. இந்த கதைக்கு ஃபேமிலி ஆடியன்ஸே வராது தம்பி. ஒன்று பண்ண கிளைமேக்ஸில் பெரிய சேசிங் ஃபைட் எல்லாம் வச்சு ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா கொண்டு வாங்கல. कमर्शियल मूवी बनाना चाहते हैं। हाँ, ஒரு சினிமாக்காக இவ்வளோ மெனக்கிறேன், ஆனால் அவங்க ட்ரெண்டுன்னு சொல்லி வீணாக்கிடுவாங்க போலையப்பா. கண்டிப்பா வீணாகாதரா, ட்ரெண்ட் மாறும். கதை ஓகே, ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கீங்களா? சாப்பாட்டுக்கே வெளியில எப்பரா ஷார்ட் ஃபிலிம்? ஷார்ட் ஃபிலிம் 25 வருஷமா சினிமா இப்படி தான் எடுத்தாங்களே.
உங்க அப்பா சேர்த்து 1.5 வருஷம் ஆச்சு. நம்ம உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அவர் காசு எதுவும் சேர்த்து வைக்கல. நல்ல பேரை தான் சம்பாதிச்சு வச்சுட்டு போயிருக்காரு. அதனாலதான் அவர் பார்த்த எஸ்ஐ வேலையை உனக்கு தரேன்னு சொன்னார். இப்ப கூட மாப்பிள்ளை கிட்ட சொன்னா உனக்கு அந்த வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு. டேய் யாருண்ணா எஸ்ஐ எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்றான், மக்கள் நம்ம புரியுதா? டேய் ஓ அருண், இந்த மாசம் வாடகை அந்த டெட் பாடி கேரக்டர். ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ். ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. என்னடா ஆச்சு? நீ நாளைக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க. ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா? ओ तो अभी उनको चांस जो है वो मिल गया है. நேற்று உன்னோட ஜாதகத்தை பார்த்தப்போ உன் ராசிக்கும் செட் ஆகாதுன்னு தோணுது. அது படத்தோட ரிசல்ட்டை பாதிச்சிடக்கூடாது, அதான் பார்க்கலாம். நீ கவலைப்படாதண்ணா, நான் வேலைக்கு போறேன். நீ ட்ரை பண்ணிட்டே இருண்ணா. 26 வயசுல உனக்கு கேட்கறவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம தினமும் அழுதுட்டு இருக்கேன். உனக்கு கடைசியா கெஞ்சி கேட்டுக்கிறேன், நம்ம நிம்மதியா வாழணும்னா நீ வேலைக்கு போய் தான் ஆகணும். சார் அந்த டெட் तो பாடி वो भी जॉब उनका चला गया है. இந்த பிளாக் கலர் கார் மேல இந்த கீழே விழுது. சார் வருஷம் हर चीज को एक एंगल की तरह से देखते हैं. நீங்க வந்தீங்கன்னா 6 மந்த் கழிச்சு உங்களை காண்டாக்ட் பண்ண சொன்னாரு. ஹலோ, நான் மாமாவை போய் பார்க்குறேன். உங்க அப்பா பேருக்கா இந்த வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். இந்த எஸ்ஐ வேலைக்கு எவ்வளவு போட்டி பாலிடிக்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியாது. உன்னை நம்பி அப்ளை பண்ணலாம்ல? अच्छा तो SI उन्होंने के। पुलिस के लिए अप्लाई किया ना, एग्जाम ऐसा एग्जाम के लिए अप्लाई किया. என்னப்பா டைரக்ஷன் விட்டுட்டு நடிக்க கிளம்பிட்டியா? நடிப்பு தான். அப்போ அந்த டெட் பாடி கேரக்டர் ஏற்பாடு பண்ணுறேன். எப்போ? கூடிய ओ சீக்கிரம். भाई साहब, कर ले एग्जाम. हाँ அதுக்குள்ள நான் டெட் பாடி ஆயிரம் போல தெரியுதே. அருணா சினிமா उनकी स्टोरीज भी देखो, मतलब ऐसी थी और इन्वेस्टिगेशन भी वैसे ही होता था, ஏன்னா இங்க எல்லாமே பூம் பூம் क्योंकि पुलिस में ऐसी केसेस तो होती है. मन बिल्कुल भी नहीं हो रहा. हाँ கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. நான் வந்த பிறகு என்னென்ன உட்காரா உட்கார். கோர்ட்டுக்கு வந்துறியா? थर्ड डिग्री चल रहा है. ஹலோ. आई थिंक वो इनके सीनियर है ना. நீ தான் புதுசாக சேர்ந்த எஸ்ஐயா? ஆமாம் சார். சரி, இவனை அடிக்கிற அடியில் உண்மையெல்லாம் சொல்லிடணும். சார் நான் இன்னைக்கு தான் சார் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். என்ன முதல் நாளே விரதமா? யோ, அவனை வச்சு ட்ரைனிங் எடுத்துக்க. அவன் உண்மையை சொல்கிற வரைக்கும் நீ வெளில வரக்கூடாது. இப்படி ओ भाई साहब, போலீஸ் அடிக்க வந்துட்டு அடிங்கன்னா முழிக்கிறீங்க. புறா புடே இங்கே வா, இங்கே பாரு. ஐயோ 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 சார், வலிக்கு சார். ஆமாம், எப்படி அடிங்க பிடிங்க. ओ ஏதாச்சும் அறிவு இருக்கானா? கோர்ட்டுக்கு வாடானா யூனிஃபார்மை போட்டு वो அதுவும் फ्रस्ट्रेट हो रहे हैं इस जॉब से. இவன் எங்கேயாவது ஓடிதானா என்னடா பண்ணிருப்பா? அதெல்லாம் ஓடி இருக்க மாட்டேன் சார், கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. கதையை சொல்லிட்டாடா. இனிமே கதை சொல்றேன்னு எங்கேயாவது उसको भी सुना देंगे. हाँ, ओ भाई साहब, ஓகே சார். मतलब एज अ पुलिस ऑफिसर वो फिर से ट्राई कर ही रहे थे, उन्होंने फेंक दी वो शायद स्क्रिप्ट. फिर से वापस उनके पास ही आ गई. भाई साहब, कुछ तो रेलिवेंस है उस चीज का. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நான் வராம ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு. நீ ஏன் பேச்சு கேட்கவே மாட்டேன்ற? பாரு முகம் தான் டஸ்ட் ஆயிடுச்சு. ஓ स्कूल वैन है क्या वो? लग तो नहीं रही. இந்த கருத்துக்கு எத்தனை தடவை சொல்றது? சாயந்தரம் ஆனாலே பயத்தோடவே வேலை செய்ய வேண்டியதா இருக்குது.
இன்னைக்கு அவங்க அப்பா வரட்டும், பேசி இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணிடுறேன். ஏண்டி அமுதா, உனக்கு எத்தனை தடவை அழுவுறது? நாளையில இருந்து 4:30 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்கணும் சொல்லிட்டேன். அமுதா, अच्छा वो इस लड़की का घर है ये। हाँ गायब हो गई वो। वो कुत्ता तो आया लेकिन वो हाँ। लड़की नहीं आई घर पे। और गिफ्ट गिफ्ट भी भेजा है कुछ। हाँ। சொல்லுமா. பக்கத்து வீட்டில் யாரும் இல்லையா? சொந்தக்காரங்க யாராவது? பசுபதினா சார், ஆ என்னாச்சு? மர்டர் கேஸ் சார். என்னம்மா? என் பொண்ணு பரீட்சைக்கு படிச்சிட்டு இருந்தது சார். தண்ணியை போட்டு என் பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா சார். எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஓ என் பொண்ணை காப்பாத்தணுங்கிறதுக்காக அருவாள்ல வெட்டிட்டேன் சார். உன் புருஷன் என்ன பண்ணுறான்? அவ்வளவுதான் சார் நான் வெட்டினேன். ओ மா உனக்கு இன்னைக்கு என்ன எக்ஸாம்? தமிழ். பசுபதினா எஃப்ஐஆர் போட்டாச்சா? போட்டாச்சு சார். एफआईआर रजिस्टर्ड हुआ है। பொண்ணு எக்ஸாம் கூட்டிகிட்டு போவேன். சார், அண்ணா மாமா கிட்ட பேசி நான் ஆர்டர் வாங்கி தரேன். மா என் மனசில் எதுவும் வச்சுக்காத, போய் எக்ஸாம். एग्जैक्टली ये बहुत सही लगा मुझे। ஒரு பொண்ணு தான் பக்கத்தில் தான் சார் காணாம போயிருப்பா. ஐஜி ரெக்வஸ்ட் மணி கூட 4:30 இருக்கும். இவர் அவருக்கு ரிலேட்டிவ். அந்த அது தவிர அவர் கஸ்டம்ஸ்ல வேற இருக்காரு. எப்படி கிடைச்சது? அதனால ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. எஸ் சார். அந்த பொண்ணு அவங்க வீட்டு பக்கத்துல தான் காணாம போயிருக்கா. அதனால அந்த தெருவில் ஏதாவது பில்டிங்ல சிசிடிவி கேமரா இருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. எஸ் சார். அப்புறம் அந்த பொண்ணு காணாம போன டயத்துல அவங்க வீட்டு நாய் கழுத்துல ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கட்டியாங்க. அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப பயந்து वो वही बॉक्स है ना? वो लोग उसके माँ बाप कंप्लेंट कराने आए हैं और उसके जांच कर रहे हैं। हाँ अब समझ में आया। ओह डॉल पे चेहरे पे स्क्रैचेस भी किया है। वो गिफ्ट भेजा। हम्म டேய் யாரை கேட்டால் அந்த மர்டர் கேஸ் பொம்பளை ரிலீஸ் பண்ணா? சொந்த பொண்ணு ரேப். அந்த பொண்ணுக்கு நம்ம அம்மா வயசு தான் இருக்கும் மாமா. அதுக்காக ஓ இஷ்டப்படி பண்ணுவியா நீ? ஏன் இஷ்டப்படிலாம் பண்ணல. ஐபிசி செக்ஷன் 120ல தற்காப்பு கொலைக்கு இடம் இருக்கு. அது உங்களுக்கு தெரியும், அதை வச்சு தான் ரிலீஸ் பண்ணேன். அப்பா முறைப்படி தான் ரிலீஸ் பண்ண. அதுக்கு என்ன ஏன் கையெழுத்த போட்ட ஆர்டரை பாஸ் பண்ண? பண்ணாம என்ன பண்ண சொல்றீங்க? உங்க கவனத்துக்கு கொண்டு வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வச்சு அவர் ஃபார்மாலிட்டிஸ் ஆரம்பிச்சு விசாரணை பண்ணி இந்த கேஸை முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணோட லைஃப் காணாம போயிருக்கும். டேய் நீ என்ன வேணாலும் சொல்லுவேன். நாளைக்கு தலையை திங்கிற விஷயம் ஆச்சுன்னு வச்சுக்க, யாரா பதில் சொல்றத? என்கிட்டே சட்டம் பேசுறது சட்டம் பண்றது பூரா தெரியும். இவனை தூக்கி உள்ள வச்சா சரியாகும். ओ भाई இருக்கிற வேலையை பார்க்கறதே பெரிய தலைவலியா இருக்கு. ஏண்டா நானே மேம்போக்கா வேலையை சம்பளத்தை வாங்கணுமான்னு கோயிலுக்கு வந்துருச்சுங்க. இந்த ओ भाई साहब पहले वो अपने अलग टेंशन में और ये उनसे सिग्नेचर। புதுசுக்கு பதில் சொல்லணும். இதுல லோக்கல் பாலிடிக்ஸ் வேற சமாளிக்கணும். கொடுக்குற சம்பளத்துக்கு மட்டும் வேலை பாடுறான். ओ எக்ஸ்ட்ராலாம் வேலை பார்க்காத. அருண் இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சொல்லிட்டேன். अच्छा उनके लिए था। दोनों के लिए। அம்மா இல்லைல்ல. காலையிலே தலைவலின்னு வரலன்னு சொல்லுச்சு. பா நல்ல வேலை. மாமா, புதுசா வந்த மிஸ்ஸுக்கு நான் கோகிலா மிஸ் பொண்ணுங்கிறது தெரியாது. இப்போதைக்கு நீதான் எனக்கு அப்பா. மேம் எதுவும் சொன்னாலும் தலையை மட்டும் ஆட்டு. தயவு செய்து வாயை மட்டும் திறந்துடாத. கேப்ல 2 அடி வேணாலும் அடிச்சுக்கோ, ஆனா வாயை திறந்துடாத, மாட்டிப்போ ப்ளீஸ். வாய் பேசா. ஓ எக்ஸ்கியூஸ் மீ மேம். अच्छा आमला पॉल इसलिए इनका नाम था इसमें। உட்காருங்க. कुछ तो गड़बड़ है। நீங்க நிஜமாவே அம்மாவோட அப்பாவா? மேம் वो लग नहीं रही हाँ। थी। நம்ப முடியலையே. நம்பலையா? ஏன்? இல்ல எங்க இருக்கீங்க, हाँ அதனால தான் கேட்டேன். தேங்க்யூ. மாமா விழுந்துட்டான் போங்க. என்ன மிஸ் பண்றது? சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மரணப்படுக்கையில் இருந்த என் தாத்தா என்ன இவங்க அம்மா கையில பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டாரு. சரி அதை விடுங்க. உங்க பொண்ணு என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? தெரியலையே மிஸ். ப்ரோக்ரஸ் கார்டுல உங்களை மாதிரி சைன் போட்டிருக்காங்க. அச்சஸ் எல்லாம் என்ன மாதிரியே இருக்கு. ஏய் ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க பிரில்லியன்ட் மிஸ். शायद इन्होंने खुद की है। இன்னும் தைரியம் தான் நீ இப்படி பண்ணுவ? பண்ணியா 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 சொல்லு பண்ணியா பண்ணியா இல்ல நீங்க விடுங்க மிஸ். பண்ணியா சொல்லு கேக்குறாங்க. யாருக்கு தைரியம் அதோட சொல்லு ஏன் இப்படி பண்ண? ओवर एक्टिंग
और एक्टिंग किए जाए। हाँ वही 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 चल रहा है। நான் வரேங்க. ஏமா தலை வலிக்குதுன்னு சொன்னேன். ये भी स्कूल में है। ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எக்ஸாம் இருக்கு அது இருக்குன்னு அடம்பிடிச்சு ஸ்கூலுக்கு வரும். அதெல்லாம் தேவையில்லைங்க, நீங்க கிளம்புங்க. பார்ப்போம். நீங்க எங்க வரீங்க? அது சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அம்மா கேட்டுக்கிட்டு தான் ஆ. சர்ப்ரைஸா அவளுக்கு. ओ ஏங்க, இது மட்டும் கொடுங்க. பணமெல்லாம் கொடுத்து செல்லம் பண்ற வேலை வச்சுக்காதீங்க. ये इंजीनियरिंग में यूज होता है எதுக்கு இப்படி कैलकुलेटर। அடிக்கிறீங்க? பாவம் பொண்ணு இல்ல, இவ பண்ணது பெரிய தப்பு மிஸ். அதுக்கு என்ன? அம்மா இல்லாத பொண்ணுனால தானே பையனை இப்படி போட்டு அடிக்கிற? இல்லையே இல்லையே. ओ அம்மா இல்லையாமோ? எது பண்ணாலும் சொல்லிட்டு பண்ணு. करने से पहले बता तो दे। அப்பா உன்னை அடிக்க மாட்டேன் அம்மா, அடிக்க மாட்டேன். ஐம் சாரி. கால்குலேட்டர் வாங்கி கொடுத்தா செல்லம் கொடுத்ததா இருக்குமா? இனிமேல் சத்தியமா शायद பணமா वो கொடுக்க उनको மாட்டோமா? दिख गए। நான் கொடுக்காம யார் கொடுப்பா? வேண்டாங்கறேன்ல. ஏன் நின்னு- அம்மா மட்டும் ஞாபகப்படுத்தாத, அம்மா மட்டும் ஞாபகப்படுத்த. चुप है। நான் சர்ப்ரைஸா கொடுத்துக்கிறேன். நீ சும்மாவா கொடுப்ப? ஆ? ஏய், ओ भाई साहब என்னாச்சு? இந்த பொண்ணு ப்ரோக்ரஸ் கார்டுல அப்பா சைனை அவளே போட்டு வந்துட்டா. அதுக்காக அழுதுட்டு இருக்கா? அவங்க அப்பா பயங்கரமா அடிச்சிட்டாரு. ओ ஆமா, தாய் இல்லாத பொண்ணா. தாய் இல்லாத பொண்ணா? இதெல்லாம் யார் சொன்னது? அவங்க அப்பா தான் சொன்னாரு. நான் ஒண்ணும் சொல்ல. எங்க இதோ இங்க இருக்காரு. போச்சுடா. ஆ? ஓ இவங்க அப்பா இவர் தானா? ம். சார் சார் ம் ஆ வணக்கம். நம்ம சார் தான். ம் வணக்கம். மேம், இவளோட செத்து போன அம்மா நான் தான். இது என்னோட தம்பி. அம்மாவோட அப்பா நான் தான். அம்மாவோட மாமா நான் தான். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. சார் மிஸ் அதை கேட்டாங்களா? இல்லை, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அம்மா, என்னது இது? நீ சரியா படிக்கிறது இல்ல, அப்பாவோட சைனை போட்டிருக்க, வேற ஒருத்தர் அப்பா சொல்லி கூட்டிட்டு வந்திருக்க. மேம், சும்மா எல்லா பள்ளியும் ஏமாலே போடாதீங்க. என் அப்பாவோட சைன் போட்டது இவர்தான், தெரியுமா? ओ என்னோட சைனை என்னை விட நீ நல்லா போட்டது. அதனால தான் மாட்டிட்ட. அப்படியே பொண்ணாட உன்னை போத்தி விட்டுட்டு சோப்படப்பா பரிசா கொடுங்க. உங்ககிட்ட நான் 100 தடவை சொல்லிட்டேன், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. வர வர இவளோட லூட்டி தாங்க முடியல. ஸ்கூல்ல படிப்பு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நீங்களும் அவளை எதுவும் கண்டிக்கிறது இல்ல. நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. அம்மா சட்னி வேணுமா? ஏய், என்னங்க நான் பேசிக்கிட்டே இருக்கேன்? சொல்லு. நம்ம கூடவே வச்சிருக்கோம்ல அந்த செல்லம் தான். ஒழுங்கா இந்த மாசமே ஹாஸ்டல் இருக்கிற ஏதாவது ஒரு ஸ்கூலா பார்த்து முதல்ல அவளை சேர்க்கணும். இன்னைக்கு உனக்கு உடம்பு சரியில்லை, ஸ்கூலுக்கு வர மாட்டேன்னு அம்மா சொன்னாலே. உன்னையா ஸ்கூலுக்கு வர சொன்னது? டேய், முதல்ல ஒன்ன உதைக்கிறேன்டா, அப்புறம் எல்லாம் சரியாயிடும். என்னங்க நீங்க என்ன புது ஸ்கூல் பார்க்க போறீங்களா இல்ல நான் பார்க்கவா? சொல்லுங்க. तो खाने में बिजी है भाई। ओ तो वही फोटो करेक्ट। डॉल के फोटोग्राफ्स में शायद आई थिंक ओ तो ये टीचर है शायद उन्होंने फोटोग्राफ अपने स्टोरी के लिए मंगाया। हाँ हो सकता है। हाँ हो सकता है। उस लड़की के छोटे लड़के के एक्सप्रेशन भाई साहब। कुछ तो कुछ जेब में में डाल डाला है, दिया, हाँ। जेब में डाला है, जेब में डाला है। ओ भाई साहब क्लियर कट। எனக்கு தெரியாம தெரியாம எல்லாத்தையும் எடுத்து வச்சு மேலே ஒருத்தன் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். தெரியுமா உனக்கு? என்ன பண்ண போற? பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்து இடத்துல வச்சிரு, சரியா? ஒன்று கயல், वो बोल नहीं सकती। हाय। हेलो। वो तो उन्होंने तो बात भी नहीं की। ஏய், எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், புதுசா இருக்கிறவங்க யாராவது பேசினா என்கிட்ட ஓடி வந்துடணும்னு. நல்லவங்க மாதிரி தெரிவாங்க, ஆனா ரொம்ப கெட்டவங்க.
Bad boys. Be very careful. Bad ஏங்க boys. ஒரு சைன் தானங்க போட்டேன், அதுக்காக என்ன கிரிமினல் ரேட்டு கூட்டு போயிட்டீங்க? Exactly. Criminal தான். Oh भाई साहब. சொல்லுங்க மாமா. ஃபோட்டோஸ்லாம் வாங்கிட்டியாடா? வாங்கிட்டேன். காலையில் ஸ்டேஷனில் கொடுக்கணும், பத்திரம். ஓகே. இதான் வீட்ல நிறைய இருக்குல்ல. போ போய் எடுத்து வச்சுட்டு வா. போ. Oh भाई साहब. காஃபி. போ. உனக்கு பக்கத்துல போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வா. போ. மேம் அது எல்லாத்தையும் குழந்தைய வச்சுக்கிட்டோம். இல்ல பரவாயில்ல. வேணானாலும் நீங்க அதை எடுத்துட்டு தான் போகணும். ஏன்னா அது எல்லாத்துக்கும் அவர் காசு கொடுத்துட்டாரு. யாரு? अच्छा तो उन्होंने उनको दिख गई थी ना वो। அவர்தான். वो शायद उन्होंने ऐसा कुछ देखा है अपने फोटोग्राफ. बहुत सारे न्यूज़पेपर के उन्होंने। हाँ ये देखो, ये देखो, है ना. मुझे यार कहीं ना कहीं लग रहा है, पता है क्या, इनकी जो स्टोरी है ना कहीं हेल्प करने वाली है. हो सकता है। बाप रे बाप, उन्होंने पूरा पूरा collection research रखा करके है, रखा हाँ। है भाई மாமா साहब. நம்ம கிடைச்ச ஒரே எவிடன்ஸ் அந்த பொம்மை தலை தான். அதை வச்சு தான் நூல் பிடிக்கணும். இந்த நூல் பிடிக்கிறது வால் பிடிக்கிறதுலாம் நீ எனக்கு சொல்லி தராத. மாமா अब वो நீங்க தான் नए என்ன support न्यू பண்ணணும். ज्वाइन है तो கண்டிப்பா उनकी बात को பிடிச்சிடலாம். सुनेगा भी। हाँ ரொம்ப ஸ்டேன் பண்ணிக்காத. அமுதாவுக்கு கொலை மிரட்டல் விட்ட டேவிட் ராஜாவை பிடிச்சாச்சு. கிட்டத்தட்ட இன்னைக்கு கேஸ் முடியுதா இல்லையான்னு மட்டும் பாரு. இல்ல மாமா, இந்த கேஸ் என்னையோட முடியாது. ஏன்டா அப்படியெல்லாம் பேசுற? மாமா ப்ளீஸ் சொல்றது கேளுங்க. அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததெல்லாம் உண்மைதான் மேடம். ஆனா கொலை பண்றதுக்கு தைரியசாலி எல்லாம் இல்ல மேடம். அப்புறம் எதுக்குடா போலீஸை பார்த்து ஓடுன? பயத்துல ஓடிட்டேன் மேடம். மாமா எவிடன்ஸ் பத்தி சொல்லட்டுமா? கடத்துனீங்க. அந்த பொம்பளை ஒரு மண்டாக்குன முடிச்ச ஹையர் ஆஃபீஸர் சொன்னோன்னு கேட்க மாட்டான். உன்ன மாதிரி புது பசங்க சொன்னா மதிக்கவே மாட்டான். நீங்க போய் சொல்லுங்க. நான் ரொம்பன்னு இருண்டா. அந்த அம்மா சொல்கிற வேலையை செஞ்சுட்டு சத்தமே இல்லாமல் சம்பளத்தை வாங்கிட்டு போயிட்டுருங்க. என்ன ஏன்டா கொடுத்து விட்ற? கொலை பண்ண வேண்டியது. நம்ம தப்பான திசையில போயிட்டு இருக்கோம். ஏய் ஏதோ ஒரு திசையில் போய்கிட்டு இருக்கோம்ல, விடேன்டா. ஏன்டா அப்படி வீரமா மாமா நான் அங்க என்ன சத்தம்? இல்லை மேம், இந்த கேஸை பற்றி கேட்டுட்டு இருந்தார். வா. ओ भाई साहब, बातें तो वो कर रहे थे. आगे इनको बुलाया. நீ அடிக்கிற அடியில அவன் உண்மையா சொல்லிடணும். போ. ओ इनको मैंने मारी में देखा है शायद. யோ அடியா? वो अभी साइड में खड़े थे. हाँ ये मारी में वो जो स्टोरी टेलिंग करते हैं ना. ஹலோ ஹாய் தங்கம். ओ भाई साहब, अब ये क्या करने वाला है? சாப்பிட்டீங்களா? அம்மா கொஞ்சம் வேலையா இருக்கேன் போ. நான் எதுவுமே பண்ணல சார். பாட்டில என்ன வலிக்குது சார். ஐயோ அம்மா. சரியா வைக்கிறேன். அம்மா. என்ன ஆச்சு உனக்கு? மேம் இவன் நடிக்கிறது வேஸ்ட் மேம். நம்ம தேட்டர் இருக்கிற ஆள் ஒரு ரேபிஸ்டோ, ஆள் கடத்துறவனோ இல்லை இவன மாதிரி ஒன் சைட் லவரும் கிடையாது. திட்டம் போட்டு கொலை செய்கிற ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவன். அதாவது அவன் ஒரு சைக்கோ. என்னையா வளர்ற? மேம் ஒரு நிமிஷம். उसने कह ही दिया अपनी बात। एक्चुअली उनका पॉइंट बिल्कुल सही. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காண போன சமயத்தாவோட ஃபோட்டோ. हाँ இது 2 நாளைக்கு முன்னாடி காண போன அமுதாவோட ஃபோட்டோ. अच्छा ये 2 பேருக்குள்ள ஒற்றுமைன்னு பார்த்தா 2 பேரும் 15 வயசு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போகும்போது கடத்தப்பட்டிருக்காங்க. இது சமயத்தை கிட்னாப் பண்ண 2 நாள் கழிச்சு முதல்ல அவள் பாடி கிடைச்சப்போ எடுத்த ஃபோட்டோ. இது 2 நாளைக்கு முன்னாடி அமுதாவை கடத்தினப்போ ஸ்பாட்ல सेम मार्क பாருங்க. சமயத்தோட தலைமுடி பிடிங்க எடுத்திருக்கிற மாதிரியே
இந்த பொம்மையோட தலைமுடி பிடிங்கி எடுத்திருக்காங்க. சமுத்தாவோட கண்கள் தோண்டி எடுத்திருக்கிற மாதிரி, வாய்ப்பகுதி செதுச்சிருக்கிற மாதிரி இந்த பொம்மைக்கு Exactly நடந்திருக்கு. same. तरीके से அது மட்டும் இல்லாம குறிப்பா கத்தியால சமுத்தாவோட நெத்தியில, हाँ बिल्कुल बिल्कुल बिल्कुल। நாசில ओ இப்படி ஒரே மாதிரியான காயங்கள் இந்த பொம்மை தலையில இருக்கு மேம். ஸோ இதெல்லாம் வச்சுதான் இந்த 2 இன்சிடென்ட்டையும் ஒரே ஆளு, அதாவது நீ சொன்ன அந்த சைக்கோ பண்ணாங்கறியா? இது மட்டும் இல்லை மேம், இது வரைக்கும் வேர்ல்ட் ஃபுல்லாக லிஸ்ட்டில் வந்த சைக்கோஸில் 27% பேர் கொல்லும் போதோ ஆட்களை கடத்தும் போதோ தன்னோட Exactly. குறியீடு விட்டுட்டு போகிறது அவங்க வழக்கம். உதாரணத்துக்கு 1970s அமெரிக்காவில் ஜோடியாக்னு ஒரு சீரியல் கில்லர் 10 பேரை சுட்டு கொண்டுட்டு கிராஸ் ஆரிங்கிற சிம்பிளை தன்னோட குறியீடு उनका रिसर्च जो है वो कितना काम में आ रहा है भाई साहब। டென்னிஸ் ரேடாருங்கிறவன் वो तो ஒரு एक பெண் உருவத்தை स्टोरी குறியீடா बनाना வச்சிருப்பான். चाहते थे, एक मूवी அது बनाना चाहते landscape-ல थे। திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அது BTKங்கிறவன் இனிஷியல்னு. நம்ம இந்தியாவில் சவுத் மும்பையில் ரவீந்திரன் ஒருத்தன் கொலைகள் செஞ்ச பிறகு பீர் டின் விட்டுட்டு போயிருக்காம. வாஷிங்டன்ல ஜான் அலன் மால்வின்ங்கிற 2 பேர் காலிங் கார்டு ஒரு அட்டையை कितना symbolize रिसर्च है பண்ணிருக்காங்க. भाई साहब। அதே மாதிரி ஜான் ஃபேன்சிங்கிறவன் உடஞ்ச சிலுவையை பயன்படுத்திருக்கான். நான் சில பேர் கொல்ற ஸ்டைலே குறியீடா விட்டுட்டு போயிருக்காங்க. 19th century லண்டன்ல ஜாக் சரிப்பருங்கிறவன் கால்கள்ஸ் எல்லாம் கொலை பண்ணி அவங்க உடம்ப 2 கிழிச்சிருக்கான். ஏன் இப்படி சைனை விட்டுட்டு போறாங்கன்னா அடுத்தடுத்து அவங்க நடவடிக்கைகளால குறியீடை பார்த்து மக்கள் பயப்பட்டாங்க. அந்த பயத்தை சைக்கோஸ் ரசிச்சாங்க. அதுதான் அவங்களுக்கு தேவை. இந்த மாதிரி 100கணக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு மேம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு குறியீடு தான் இந்த சிதைக்கப்பட்ட பொம்மை தலை. हाँ ये एकदम पॉसिबल है। இப்போ நம்ம பயத்தை அவன் ரசிக்க ஆரம்பிச்சிருப்பான். அதனால தான் சொல்றேன், இந்த ரூட்ல யோசிச்சு பார்ப்போம் மேம். அப்போ நான் போற ரூட்டு தப்புங்கறியா? மேம் நான் அப்படி சொல்ல மேம். இந்த சம்யுக்தா கொலையானப்போ இந்த மாதிரி பொம்மை தலை எதுவும் கிடைக்கலையா தம்பி? மேம் அதை பத்தி என்கொயரி பண்ணலாம் மேம். ஓகே, சம்யுக்தா மர்டர் கேஸை நீ எதுக்கு ரிசர்ச் பண்ற? என்னோட கதைக்காக இந்த மாதிரி நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் மேம். ஆமால, நீ அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததா யூஸ் பண்ணி ஈஸியா எஸ்ஏ ஆனவன் தானே? மேம் ஏய், கண்டத Oh, மேய்ஞ்சிட்டு shit. வந்து இங்க வாந்தி எடுக்காத. உன் ஸ்கிரிப்ட் நாலேஜ் எல்லாம் சினிமாக்குள்ள மட்டும் வச்சுக்கோ. கேஸ்க்குள்ள கொண்டு வந்து குழப்பாத. ஆமா, உன் கற்பனை ஒழுங்கா சினிமால காமிச்சிருந்தானா இந்நேரம் டைரக்டர் ஆயிருப்ப. அது முடியாம தானே இங்க வந்து குப்பை கொட்டுற. மேம் ப்ளீஸ், சம்யுக்தா கிட்னாப் ஆன 2 நாள் கழிச்சு செதஞ்ச போறமா கிடைச்சா. அமுதா காண போய் எனக்கு 2வது நாள். மேம் நம்ம உடனே action एटलीस्ट எடுக்கலனா उस बच्चे को तो बचा सकते हैं लोग। वो किडनैप में யோ, நீ எனக்கு ஆர்டர் போடாத. अभी ये एरोगेंस बीच में आ रहा है। போய் சிகரெட் வாங்கிட்டு வா. ओह शिट, इतना इंफॉर्मेशन दे के उनसे क्या काम करवा रहे हैं, देखो यही होता है यार। मतलब उन्होंने बहुत क्रूशियल इंफॉर्मेशन दी, लेकिन एक बड़े ऑफिसर का छोटे ऑफिसर की तरफ जो बिहेवियर होता है, इसी वजह से सारे केसेस ऐसे थमते हैं। दोस्तों ये स्टोरी है अरुण पर, जो कि एक असिस्टेंट डायरेक्टर बनना चाहता था, जिसकी एक स्क्रिप्ट है जिस पे वो काम कर रहा था इतने सालों से। और भाई साहब मतलब उसके पास कितना सारा डेटा है। अगर उसको स्क्रिप्ट पे काम करना है तो पूरी दीवारें जो है उससे भरी हुई है दोस्तों। और वो चाहता था कि उसकी स्टोरी सिलेक्ट हो जाए, लेकिन ऐसा कुछ भी नहीं होता। उसके बीच में दोस्तों वो ऐसा एग्जाम देता है, और ऐसा एग्जाम देने के बाद दोस्तों वो पास आउट भी कर लेता है, लेकिन उसका उस प्रोफेशन में कहीं पे भी मन नहीं लग रहा है। तो दोस्तों ये बताता है दोस्तों कि वो कहीं ना कहीं वो कितना डेडिकेटेड है उसके काम को लेकर, लेकिन जो जॉब उसको मिला है दोस्तों वो कहीं ना कहीं को रिलेट करता है उसकी स्टोरी के साथ और उसके प्रोफेशन के साथ। तो ये सच में अच्छा लगा ये देखने। कहा मतलब वो उसकी इतनी अच्छी स्टोरीज थी, बट उसको कोई प्रोड्यूसर ही मिल नहीं रहा है उसको वो मूवी बनाने के लिए। कोई उसे सजेस्ट करता है कि शॉर्ट फिल्म बनाओ, कोई कहता है कि ये क्यों बना रहे हो, Exactly. कोई ज़रूरत नहीं। बट निराश होकर उन्होंने वो जॉब जो है वो चूज़ किया है। SI बन जाते हैं वो, बट वो कहीं ना कहीं उन्होंने जो भी डेटा उन्होंने कलेक्ट किया है वो कहीं ना कहीं हो सकता है इसमें उनके काम आएगा, और वो हुआ भी है। पहला ही केस जो उनके सामने आया है वो मर्डर केस संयुक्ता का, और दूसरी जो लड़की गायब हुई है अमुदा, उनके बीच कोई ना कोई एक कनेक्शन है। वो समझ गए इस बात को। बस अब उनके जो सीनियर है उनको बताने की कोशिश भी कर रहे हैं, बट वो जो है मानने को तैयार नहीं है। वो उन्हें हल्के में ले रहे हैं, कह रहे कि तुम असिस्टेंट डायरेक्टर हो, वो जो तुम्हारी स्टोरीज जो है वो मुझे मत सुनाओ। बट ये थोड़ा टफ होने वाला है। मुझे लग रहा है कि कहीं ना कहीं अरुण जो है वो कुछ उनकी बातों में फैक्ट तो है, कुछ ना कुछ तो है उनकी बातों में,
पॉइंट, बट वो जो है वो समझने के लिए कोई वहां पे तैयार नहीं। क्योंकि कितना कोरिलेशन है दोनों चीजों में। उन्होंने जो स्टोरी बनाने का सोच रहे थे उसका जो डेटा है, इवन अभी जो चल रहा है उसका डेटा काफी मैच करता है, क्योंकि ये एक साइकोपैथ कर रहा है ये वो समझ गए थे। क्योंकि जिस तरीके से वो अपना डेटा कलेक्ट कर रहे हैं स्क्रिप्ट के लिए, तो वो जानते थे कि ये प्रोसेस कैसे होता है। अगर उन्होंने एक विलन हीरो टाइप स्टोरी लिखी भी होंगी तो उनको पता है कि ये साइकोपैथ ही कर सकता है। और मुझे लगता है दोस्तों ये गॉड प्लान था, क्योंकि अगर वो स्टोरी राइटर बन जाते थे तो शायद ये केस में नहीं आते थे और इस केस को ऐसे सोच नहीं पाते थे। तो देखते दोस्तों, मुझे लगता है कहीं ना कहीं उनकी स्क्रिप्ट काफी मदद करने वाली है इस इन्वेस्टिगेशन में, तो ये काफी इंटरेस्टिंग होने वाला है। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। और इसी के साथ दोस्तों आप हमें पेट्रियन और इंस्टाग्राम पे भी फॉलो करना ना भूलें। तो मिलते हैं दोस्तों रत्सासन के नेक्स्ट पार्ट में। बाय।